I know that people are frustrated. பிரித்தானியாவின் தற்போதைய நிலைமையைக் கண்டு மக்கள் விரக்தி அடைந்துள்ளார்கள் என்பதனையும் அரசாங்கத்தின் மீதும் சிலர் என் மீதும் விரக்தியில் உள்ளார்கள் என்பதனையும் நான் அறிவேன். என்னை சந்தேகிப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் தவறு என்று நான் நிரூபிக்க வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். அதை நான் செய்வேன். இந்த நாட்டின் தற்போதைய நிலைமை தங்களுக்கு சாதகமாக இல்லாமையினால் லட்சக்கணக்கான மக்கள் பின்தங்கியுள்ளனர். அவர்களுக்காக நான் போராடுகின்றேன். நாங்கள் அவர்களுக்கு போராடுகின்றோம். நான் அவர்களுக்கான பிரதமர். இது அவர்களுக்கான அரசாங்கம். Prime Minister, do you think பிரதமரே, இன்று காலை நீங்கள் கூறியது போதுமானது என உங்களது மனசாட்சிக்கு தோன்றுகின்றதா? மேலும் தற்போது உங்களை ஆதரிக்கலாமா அல்லது நீங்கள் பதவி விலக வேண்டும் என பரிந்துரைக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் உங்களது சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் நேரடியாக கூற விரும்புகின்றீர்களா? நீங்கள் நேரடியாக என்ன கூற விரும்புகின்றீர்கள்? What I'm doing is setting out. நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் திசையை வகுத்து வருகின்றோம். நாம் இப்போது வாழும் உலகில் 2024 ஆண்டை விட பெரிய அளவிலான எதிர்வினை எமக்கு தேவை என்பதனை ஏற்றுக்கொள்கின்றேன். இது ஒரு மாறுபட்ட உலகம். கடந்த அரசாங்கத்தின் போது தலைவர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டமையினால் ஏற்பட்ட குழப்பங்களை நாம் கண்டோம். அது நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. மிகப்பெரிய இழப்பாகும். ஒரு தொழிலாளர் கட்சி அரசாங்கம் மீண்டும் அத்தகைய பாதிப்பை நம் நாட்டுக்கு ஏற்படுத்தாது. A Labour government will not inflict that on our country again.